அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சேகி புக் மார்க்கில் ஒரு புத்தகம், படம் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு தனிமை நடைப்பயணத்தை பற்றி பேசலான்னு தோணுச்சு. சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு தனிமையாக போயிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் ஒரு நடைப்பயணமாக போனேன். ஸோ அதோட அனுபவத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பயணம். இந்த பயணம் அப்படிங்கிற அந்த ட்ராவல் அந்த மாதிரி வார்த்தை கேட்டாலே நிறைய பேத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு இடத்துலையே நம்ம வந்து ரொட்டீனாக ரிப்பீட்டட் டாஸ்க்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆஃபீஸ், வீடு, வேலை இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் வெளியே வரும்போது தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ பயணம்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் வந்து எல்லோரும் வந்து நண்பர்களோட போகிறதும், குடும்பத்தார்களோட போகிறது, கூட வேலை பார்க்குறவங்களோட பயணம் போகிறது, இந்த மாதிரி பயணம் போகிறது வந்து அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் தனிமை பயணம் போகிறதுங்கிறது வந்து மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா என்ன ரீசன்னா, ஒரு பயணம்னாலே அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நிறையா பொழுதுபோக்குகள், அங்கே வந்து ஒரு ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறையா போகும்போது இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் அங்கே போகிறோம். ஆனால் இது இது போகிறது வந்து நல்லது தான். இது கண்டிப்பாக போகணும். நண்பர்களோடையும் குடும்பங்களோடையும் பயணம் போகணும். அது இல்லாமல் தனிமை பயணம்ங்கிறது வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ 2 முறையாவது அது எப்பயுமே இருக்கணும். முடிந்த அளவு அந்த 2 முறையாவது ஒரு போயிட்டு வரணுங்கிறது வந்து என்னோட கருத்து. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வேலையாக நான் இன்னொரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கேருந்து எனக்கு ஒரு 2 நாள் வந்து ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பில் வந்து எனக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். ஒரு நல்ல இன்னும் எனக்கு இந்த மாதிரி போகணுன்னு தோணுச்சுனாலே, தனிமை பயணமாக முக்கியமாக போகணுன்னு தோணுச்சுனாலே, எனக்கு வந்து ஒரு காடும் சார்ந்த பகுதிகள் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி போகணுன்னு தோணுச்சு. அப்போ பார்க்கும்போது எனக்கு பக்கத்தில் தென்காசி இருந்தது. தென்காசியிலேருந்து பக்கத்தில் குற்றாலம். ஸோ அங்கே போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். இந்த முடிவு பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, முன்கூட்டியே ரொம்ப முன்னாடியே அப்படி பண்ணுறதில்ல. இந்த பயணம் போகிறோம், எனக்கு எத்தனை நாள் விடுமுறை இருக்குது, அதை வேலைகள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் விடுமுறை எத்தனை நாள் இருக்குங்கிறத கணக்கில் வச்சு அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது வழக்கம். ஸோ நான் போகிறதுக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் டிசைடே பண்ணுறேன். இந்த மாதிரி இங்கே போகலாம், சரி குற்றாலம் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி அங்கே விசாரிச்சுட்டு நான் வந்து பஸ் ஏறி போகிறேன். இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது நான் மேக்ஸிமம் வந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ், இங்கே ஏறினா தென்காசியில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் சின்ன சின்ன ஊர்களுக்குள்ளெல்லாம் போகும்ல டவுன் பஸ், அந்த மாதிரி பஸ்ஸை வந்து தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா நிறையா சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே நம்ம பயணப்படும்போது தான் அதோட நில அமைப்பு காட்சிகள்லாம் வந்து இன்னும் பழமை மாறாமல் நிறையா இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அது வயல்வெளிகள், அங்கே இருக்கிற பேருந்து நிலையம், அங்கே இருக்கிற டீ கடை, இதில் வந்து மேக்ஸிமம் இப்போ மாறி இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த காட்சிகள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இப்பயும் இருக்குது. அந்த மாதிரி நிறையா கிராமங்கள் இருக்குது. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி பேருந்துகளை நான் தேர்வு செய்வேன். அது இல்லாமல் அது போகும்பொழுது அங்கே இருக்கிற முக்கியமாக வந்து நகரத்தை தாண்டி ஒரு கிராமங்கள் நோக்கி போகும்பொழுது மக்கள் வந்து நல்லா பேசுவாங்க. அவங்களுக்குள்ள பேருந்துகளுக்குள்ளேயோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிஞ்சோடனே நிறைய குழந்தைகள்லாம் வருவாங்க. அவங்க போகிறது, அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறது, அவங்களோட
அங்க புது புது மனிதர்கள நம்மனால பார்க்க முடியும். ஸோ அந்த மாரி பேருந்த வந்து நான் சூஸ் பண்ணிர்றது. அதுக்கப்புறம் வந்து அந்த தென்காசி அங்க இறங்குனோனே, குற்றாலத்துக்கு வந்து இன்னொரு பேருந்த புடிச்சு நானு குற்றாலத்த ரீச் ஆனேன். ஸோ போம்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பயணமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அ போனேன். ஆனா இது நான் ஆகஸ்ட் மாசங்கிறப்ப வந்து ஒரு சீசன் டைம். ஆனா நான் போனப்ப அங்க வந்து அன்சீசனா இருந்தது. ஏன்னா, அங்க வந்து தண்ணி வந்து அருவியில ரொம்ப விழுகல. ஸோ அதனால மக்கள் வரப்பு வர்றது வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால அங்க தங்கு இடங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியா ரூ. 500 ரூ. 400லாம் இருந்தது. ஸோ அத தேர்வு செஞ்சு, அங்க ஒரு ரூம எடுத்து, அங்க லக்கேஜ்லாம் வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு நானு குளிக்கணுங்கிற ஒரு பிளான் இல்ல. போயிட்டு இந்த குற்றாலீஸ்வரன் சுவாமி எல்லாத்தையும் அ கோவில் அதெல்லாம் பார்த்துட்டு, அம் அங்க வந்து உள்ள போனீங்கன்னா, ஒரு இடத்துல அவங்களே எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க காத வச்சு கேட்டீங்கன்னா, அருவி விழுகிற சத்தம் கேட்கும்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு இடத்துல, இந்த இடத்துல நின்னு பார்த்தீங்கன்னா, அருவி விழுகிறத நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இது மாரி அங்க நெறையா அ ஸ்பாட் இருந்தது. நான் போனப்ப எனக்கு வித்தியாசமான குற்றாலமா பார்த்தேன். ஏன்னா, குற்றாலம்னாலே மேக்ஸிமம் அந்த சீசன் டைம் போவாங்க. கூட்டமா இருக்கும்போது தான் போவோம். இது முதல் முறையா நான் வந்து ஒரு கூட்டமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு குற்றாலமா, அது ஒரு வேற ஒரு நில அமைப்பா இருந்துச்சு எனக்கு. அ அது மாரி அந்த கோவிலுக்குள்ள சுத்தி வரும்போது, அது வெளிய இருந்து பார்க்க சின்ன கோவிலா இருந்து, உள்ள போனா போயிட்டே இருக்கு. அவ்வளோ பெரிய கோவிலா இருந்தது. ஒரு இடத்துல நான் மட்டும் தான் அந்த கோவில்ல இருந்த மாரி இருந்தது. ஒரு சமயம் கோவிலே எனக்கு சில சமயம் பயமா இருந்த மாரி இருந்தது. ஏன்னா, நான் ஒரு அந்தி சாயும் நேரத்துல தான் போனேன். அ யாருமே இல்லாத மாரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் வெளிய வந்துட்டு, அருவிய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, திரும்ப ஒரு சிற்றுண்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு எனக்கு இந்த மாரி ஊர்களுக்கெல்லாம் வரும்பொழுது, டக்குன்னு தூங்க மாட்டேன். கீழ வந்துட்டு சார்ஜ் போடுறதுக்காண்டி வரும்போது, அந்த மேன்ஷன பார்த்துக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு 50 வயது தக்க ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் வந்து அவரு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நானும் பேசிட்டே இருந்தேன். அவர் கிட்டத்தட்ட அவரு 89ல ஒரு ட்ரிபிள் இ முடிச்ச ஒருத்தரு. அ அவரோட ஃபீல்டு பத்தி, அவரோட வாழ்க்கை, நான் இந்த ஏஜ்லலாம் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன். அந்த மாரிலாம் நான் என்ன வேலை பார்க்குறேன், இதெல்லாமே கேட்டுட்டே இருந்தாரு. அ இந்த பேச்சு நல்லா போயிட்டே இருந்தது. இதனால இது 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 ரொம்ப அவருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும். ஒரு ஒரு பொதுவான ஒரு பேச்சா இருக்கும். அது நல்லாருக்கும். இந்த மாரி புது இடத்துல, புது மனிதர்களோட, அதுவும் வந்து இந்த மாரி ஒரு சுற்றுலா தலங்கள்ல வந்து, அதுவும் கிராமம் சார்ந்த இடங்கள்ல வந்து, ரொம்ப ஒரு பரபரப்பு தன்மை இல்லாத ஒரு பேச்சு இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பேச்ச கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில ஒரு ரொம்ப ஏர்லி மார்னிங்கா 4:30, 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு, குற்றாலத்தில போய் குளிச்சுட்டு, அங்கருந்து நடக்க ஆரம்பிச்சேன். ஐந்தருவிக்கு. ஐந்தருவிக்குன்னு சொல்லும்போது, நான் குளிக்கணுங்கிறதுக்காண்டி போல. இந்த பயணமே நான் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். பே ரொம்ப டிராஃபிக் இல்லாத இடமா இருக்கணும். ரொம்ப தூரம் தனிமையா நடக்கணுங்கிற ஒரு தாட் இருக்கும். எனக்கு எப்பயும் தனிமை பயணம் போம்போது நடந்து போணும் ரொம்ப தூரம். அது எனக்கு ரொம்ப என்னமோ தெரியல. எனக்கு வந்து டீஃபால்ட்டாவே அது ரொம்ப புடிக்கும். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அத நான் பண்ணுவேன். அம் ஆனா, அ நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, தனியா நீங்க நடந்து போனாலோ, புது இடத்துக்கு தனியா போனாலோ, அந்த சமுதாயம் வந்து ஏத்துக்காது. நீங்க வீட்லனாலும் பயப்படுவாங்க. அதேமாரி அ நண்பர்கள் கூட்டத்திலயும் நீங்க வந்து தனியா ஒரு இடத்துக்கு என்னடா விட்டுட்டு போறாங்கிற மாரியும் பார்ப்பாங்க. ஸோ தனிமை பயணத்த வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு வித்தியாசமா தான் பார்க்கும். இருந்தாலும் நீங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ, 2 முறையோ தனிமை பயணம் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏங்கிறத நான் சொல்றேன் பாருங்களேன். ஏன்னா, இது வந்து அ இப்படி நீங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள வந்து நீங்களே நெறைய பேசுவீங்க. உங்களுக்குள்ளேயே பேசுவீங்க. இனிஷியலா இந்த பயணம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க ரெகுலரா போற ஒரு ரூட்ல போயிட்டு வர்றது கிடையாது. இது ஒரு புது பாதையில தான் நீங்க போவீங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி போகும்போது உங்களுக்கு அது கவனம் ஃபுல்லாவே அதிலேயே இருக்கும். 2வது
நீங்க வந்து இந்த மாரி காட்டுப்பாதைகள், இந்த மாரி அ டிராஃபிக் இல்லாத ஒரு தனிமையான ஒரு பாதையில போம்போது, நீங்களும் அந்த இயற்கையும் தான் இருக்கும். செடி, கொடிகள், மரங்கள், மலைகள் இது மட்டும் தான் இருக்கும். அந்த சாலையில நடந்து போயிட்டுருப்பீங்க. இதனால என்ன ஆகும்னா, நீங்க பார்க்குற காட்சிகள் எதுவுமே வந்து உங்களுக்கு வேற ஒரு நினைப்புகள தூண்டாம இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடை வீதிக்குள்ள போனீங்கன்னா, அந்த பொருட்கள் ஞாபகம் வரும். அந்த பொருட்கள் பத்தி அடுத்தடுத்த ஞாபகங்கள் வரும். அத வாங்கலாமா? இத எங்க வாங்கி வைக்கலாம்? இது இவங்களுக்கு குடுக்கலாமா? இது இங்க வாங்கிட்டு போலாமா? இத இத வீட்ல வச்சுக்கலாமா? அப்படி இந்த மாரிலாம் யோசிக்க தோணும். அப்படி இருக்காது. நீங்க இந்த மாரி வனப்பகுதியிலலாம் போகும்பொழுது, உங்களுக்கு வந்து அந்த இயற்கையும் நீங்களும் மட்டுமே தான் இருப்பீங்க. அப்படி போம்போது, அ மனம் வந்து ஒரு அ ஒரு 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 ஸ்டேஜில வந்து அதிலேயும் நெறைய தாட்ஸ் போயிட்டு தான் இருக்கும். நீங்க நெறைய தூரம் நடக்க, நடக்க, நடக்க அதுவே ஒரு 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 மனத வந்து ஒரு ஒருநிலைப்படுத்துற ஒரு உணர்வு கண்டிப்பா வரும். அ இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மாரி தான் இருக்கும். தன்னை அறியாமயே இது நடக்கும். நீங்க ரொம்ப தூரம் நடக்கும்பொழுது, தனியா நடக்கும்போது இது நடக்கும். இது இது வந்து இதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருந்தேன். ஆனா, சில புத்தகங்கள் படிக்கும் பொழுதும் இதே மாரி நெறைய பேர் நடந்திருக்கிறாங்க. நெறையா புத்தகங்கள் படிக்கும் பொழுது, இந்த மாரி நிகழ்வுகள்லாம் என்னால பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு புத்தகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் வந்து அ டோராவ பத்தி சொல்லியிருப்பாரு. நெறைய பேத்துக்கு தெரியும். அந்த வால்டன்ங்கிற அந்த புக்க பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அம் அது எங்கன்னா அமெரிக்கால இருக்கிற வால்டன்ங்கிற ஒரு ஒரு பெரிய குளம். அந்த பகுதியில வந்து ஒரு 100, 150 வருடத்துக்கு முன்னாடி தோரான்ங்கிறவர் வந்து அங்க தனிமையா ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அம் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. முக்கியமா வந்து இந்த பயணமே வந்து நடைப்பயணத்துக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். இவரு பார்த்தீங்கன்னா, அந்த தனிமையா ஒரு காட்டுப்பகுதியில வந்து தங்கியிருக்கிறார் 2 வருடம். அவரோட டே டு டே லைஃபே என்னன்னா, காலையில எந்திரிக்கிறது, அந்த குளத்துல வால்டன் குளத்துல குளிக்கிறது, குளிச்சுட்டு விவசாயம் பார்க்குறது. அதுக்கப்புறம் விவசாயம் பார்த்தாலே ஒரு 10, 11 மணிக்கு முடிஞ்சிரும். பின்னாடி பெரிய கேப் இருக்கும். அதில கொஞ்சம் நேரத்த வந்து அவர் எழுதுறதுக்கும், படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு, மீதி நேரம் ஃபுல்லா ரொம்ப தூரம் நடப்பார். அவர பொறுத்தளவு அ நடக்கிறதுங்கிறத வந்து கால்களால் சிந்திப்பதுங்கிறது தான் சொல்றாரு தோரா. அது உண்மதான். நீங்க நடந்துகிட்டே பாருங்களேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல நீங்க நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, கால்களால் சிந்திப்பது தான் கிட்டத்தட்ட. காந்தி வந்து தோராவ அதிகம் படிச்சிருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட உப்பு சத்தியாகிரகம்லாம் அவர் 60 ப்ளஸ்ல நடந்திருக்கிறாரு. 250 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு. ஸோ இந்த நடையேங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் தான். இன்னும் வந்து சொல்லணும்னா, கிருஷ்ணமூர்த்தி அவரோட டைரி இதெல்லாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நெறைய வனப்பகுதியில தான் நடந்துக்கிட்டே இருப்பாரு. அவரு நடந்துட்டு அவருக்குள்ளேயே ஒரு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நெறைய கொஸ்டின்ஸ் அவருக்குள்ளேயே எடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன ஆகும்னா, இன்னும் நெறைய நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தி, தோரா இவங்க சொல்றது தான் உண்ம. அது அது நீங்க நடக்கும்பொழுதும் தெரியும். என்னன்னா, அ ஒரு ஒரு செடி, ஒரு ஒரு மரம், அதோட இலை இத தான் பார்ப்போம். அதுல ஒரு பியூரிட்டி இருக்கும். எப்படின்னா, ஒரு இயற்கைத்தன்மை அதாவது அதுக்குன்னு ஒரு எதிர்வினை, முரண் எதுவுமே இருக்காது. ஒரு இலைக்கு என்ன முரண் இருக்க போது? இப்ப நமக்கு முரண்னா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நாம இருக்கிறோம். அ இப்ப நம்ம வந்து இருக்கும் பொழுதே நம்ம அடுத்து ஒரு ட்ரெஸ் போடணும்னு நெனைக்கிறோம். அடுத்து வந்துட்டு ஒரு வண்டி வாங்கணும்னு நெனைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஒரு இதா சொல்றேன். நெறைய தாட்ஸ் மண்டையில இருக்கு. தலையில ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு இலை, செடி, கொடிகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதுவா வருது. அது எதையுமே வந்து அப்போஸ் பண்றது கிடையாது. காத்தடிச்சா உதிரணும்னா உதிர்ந்துருது. அது பழுக்கணும்னா பழுத்துறது. அது மாரி அது அதுவாவே இருக்கு. அந்த 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 ஒரு மெச்சூரிட்டிய தான் வந்து இந்த இயற்கை நமக்கு நெறையா கத்துக் குடுக்குதுன்னு சொல்லணும். ஆம் இத தான் கிட்டத்தட்ட தோரா, ஆம் எ அ கிருஷ்ணமூர்த்தி, ஆம் இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் இத தான் வராங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னே சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் தான் இந்த நடை பயணம்னே. ஸோ இப்படி நடந்து நான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஐந்தருவி பக்கத்தில வந்து எக்கோ பார்க்ன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க.
இத நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிருந்தேன். ஆனா, அதுக்குள்ள வந்து எந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் அதெல்லாம் கிடையாது. ஒரு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அ உண்மையாவே வாய்ப்பு இருந்தா அத மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தனியா போறவங்களோ, இல்லாட்டி 1, 2 நண்பர்களோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பொழுதுபோக்கு எதிர்பார்ப்பு இல்லாம, ஜஸ்ட்டு உள்ள ஒரு அழகான ஒரு காட்டுப்பாதையில, அழகான ஆம்பியன்ஸோட நடந்து போணும்னா, இந்த குற்றாலத்தில ஐந்தருவி பக்கத்தில இருக்கிற அந்த எக்கோ ஃபாரஸ்ட் கண்டிப்பா போங்க. காலையில 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. ரூ. 30 தான் டிக்கெட்டு. உள்ள போனேன். அ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆளா தான் இருந்தேன். வேற யாருமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப காடே ரொம்ப த்ரில்லா பயமா இருந்தது. ஆனா, அவ்வளோ அழகா இருந்தது. செடிகள், அ மரங்கள், அடர்ந்த மரங்கள் கிட்டத்தட்ட அது கேரளா பார்டர் தானே. அ இந்த பக்கம் வந்து அந்த தண்ணி ஓடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஃபுல்லா ஓடை மாரி ஓடிட்டே இருக்கு. அவ்வளோ பறவைகள் சத்தங்கள். அழகா இருந்தது. அது ரொம்ப நேரம் நடந்துட்டு, அதுக்கப்புறம் வந்தேன். கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல நடந்து, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த மாரி பொது இடங்களுக்கு வரும்பொழுது, நம்ம வந்து நெறையா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பயணத்தின் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் முக்கியமா அந்த தனிமை பயணமா இருக்கும் பொழுது, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அ இன்னொரு புத்தகத்திலயும் போட்டிருந்தாங்க. அதுவும் எஸ். ராமகிருஷ்ணன். பயணம்னாலே எஸ். ராமகிருஷ்ணன் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ்குமார்ன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல இருக்கிறவர் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு காந்தியவாதியா கிட்டத்தட்ட மாறிர்றாரு. அவர் இந்த உலக சமாதானத்துக்காண்டி உலகம் ஃபுல்லா நான் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு போம்பொழுது, அ வினோபாவா வந்து அவர்ட்ட ஒரு கண்டிஷன் சொல்றாரு. "நீ ஃபர்ஸ்ட்டு பயணத்துக்கு போம்போது 2 கண்டிஷன் யூஸ் பண்ணிக்க. 1 பணம் யூஸ் பண்ணாத. 2வது நான்வெஜ் சாப்பிடாத" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னா, பணம் நீ கொண்டு போகாதம்போது, நீ மனிதர்கள் மேல நீ உனக்கு ஒரு புரிதல் வரும். யார் எப்படின்னு தெரியும். அதேமாரி மனிதர்கள் மேல நம்பிக்கையும் வரும் 1. உன்ன பத்தி நீ நினைக்க மாட்ட. அது 1. அந்த மாரி அவர் சொல்றாரு. அதேமாரி நான்வெஜ் சாப்பிடாதங்கிறதுக்கு ரீசன் வந்து, அவர் சொல்றது வந்து அ ஏன் சாப்பிடலன்னு நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாரி உயிர்கள் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து உன்னோட உலக சமாதான பேச்ச நீ ஆரம்பிக்கலாங்கிறது சொல்றாரு. இந்த பயணங்கள்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு சதீஷ்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, அ உண்மையாவே அவரும் என்ன சொல்றாருன்னா, பணம் ஒ எடுத்துட்டு இல்லாம நீங்க நடந்து போகும்பொழுது தான், ஆ இந்த மக்களோட அ புரிஞ்சுக்க முடியும். அ இந்த நாளைய பொழுத பத்தி நீங்க யோசிக்காம, நீங்க அன்றைய பொழுதுல வாழ்வீங்க. அதேமாரி ம் அ அதாவது இந்த உணவு, உடை இத பத்தி ரொம்ப நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்க. அங்கங்க கிடைக்கிறத நீங்க சாப்பிட்டு போயிட்டுருப்பீங்க. நெறைய நிலப்பரப்புகள பார்ப்பீங்க, வண்ணங்கள பார்ப்பீங்க. இந்த மாரி இந்த மாரி நெறைய அவரோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து அந்த அளவுக்கு போக முடியுமா? இந்த இப்ப இருக்கிற ஃபேமிலி, அ பொறுப்புகள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு போக முடியலைனாலும், நம்மளோட ஆன்மாக்காண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீகத்துக்காண்டி அதாவது ஒரு நடைப்பயணத்த வந்து அ செஞ்சு போலாம். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அ அது கிட்டத்தட்ட அந்த ஆன்மீக பயணம் போறதும் இது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஆன்மீக பயணமா நெறைய பேர் கோவில்களுக்கு போறது, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மனநிலைய குடுக்கும். ஆனா அதில வந்து கூட்டமா போறோம், அந்த மாரி போறோம். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஏதோ ஒரு வகையில இந்த மாரி நடைப்பயணமா போறது வந்து வெறும் உடல் நலத்திற்கு மட்டும் இல்லாம, மனதிற்கும் வந்து ஆன்மாவிற்கும் வந்து ரொம்ப அ ஒரு ஒரு பெரிய மாற்றத்தையும், ஒரு அனுபவத்தையும் குடுக்குது. ஒரு ஸ்டேஜில அ அந்த தருணத்திலயாவது நம்மள நாம நம்மள யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம ஃபுல்லா வந்து நண்பர்கள், பொழுதுபோக்குகள், இந்த மாரி மீடியா இதுலயே நம்ம வந்து கவனம் செலுத்திட்டே இருப்போம். வேலையில இருப்போம், படிப்புல இருப்போம். இப்படியே இருக்கும்போது ஆக்சுவலா நாம யாரு? இப்ப நாம இருக்கிறோம். நான் யாரு? அப்படிங்கிறத வந்து யாருமே யோசிக்கிறதுக்குரிய டைம் குடுக்குறதே இல்ல. அத யோசிக்கும்போது ஒரு பயம் வந்துரும். ஏன்னா, நம்ம அந்த அந்த அளவுக்கு நமக்கு இந்த சொசைட்டி வந்து நம்மள மோல்டு பண்ணியிருக்கு. அந்த வேற வேற விஷயங்கள்னால. ஆனா நாம நாம யாரு?
நான் யாரு அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஒதுக்குறதில்ல. அது இந்த தனிமை பயணத்தில நீங்க போகும்போது ரொம்ப அது மாரி யோசிச்சுட்டு போறது நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ஒரு வைப்பு மனநிலைய வச்சுக்கணும். அ கண்டிப்பா இதே மாரி பயணங்கள் போனாலும் நானு பேசலான்ட்டு இருக்கேன். இந்த பயணத்த பத்தி பேசும்பொழுதே எனக்கு வந்து அ ஒரு யூடியூப் சேனல் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த பயணத்தில. இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். சிவபுராணம்னு சொல்லிட்டு. அதில சிவபுராணம் அவர் வந்து எப்படின்னா, அ இந்த மாரி சைக்கிள்லயே இங்க சென்னையிலேருந்து கோவா போறது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அ நார்த் இந்தியாவிலேருந்து இங்க லிஃப்ட் கேட்டு இங்க அப்படியே வந்து சென்னை வருவாரு. அதெல்லாம் அவரு ரொம்ப ஆர்கானிக்கா அவர் வந்து பண்ணியிருப்பார். நீங்க பாருங்க. அத பாருங்க. கிட்டத்தட்ட இதே மாரி தான். பெரிய பணம் அதெல்லாம் அவ்வளோ வச்சுக்க மாட்டாரு. அப்பப்ப தேவைப்படும்போது தான் யூஸ் பண்ணுவாரு. ஒரு நம்பிக்கை, மனிதர்கள் மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த அந்த அவரு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்த பதிவ பண்ணி வச்சிருப்பாரு. அதில நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெறைய லாரி டிரைவர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ரொம்ப எளிய மனிதர்கள் தான் உதவியே பண்ணுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்லயே பெரிய பெரிய காரெல்லாம் வந்து நின்னு உங்களுக்கு உதவி பண்ணாது. லாரி ஓட்டுநர்கள், சின்ன சின்ன பைக்ல போறவங்க, வரவங்க, அன்றாட வேலை பார்க்குறவங்க தான் அந்த உதவியே பண்ணுவாங்க. நல்ல மனிதர்கள நீங்க பார்க்கலாம். நல்ல ஆன்மாக்கள பார்க்கலாம் நீங்க. அ ஸோ கண்டிப்பா வருடத்துக்கு உங்களால முடிஞ்சப்ப 1 தடவையோ, 2 தடவையோ தனிமையா பயணம் போங்க. ஆ டெய்லி வாக்கிங் போங்க. அதில வாக்கிங் போறதில இப்ப நானும் வாக்கிங் போறேன். ஆனா டெய்லி ஒரே பகுதியில வாக்கிங் போறனால போர் அடிக்கும். அதனால நான் வந்து பாட்காஸ்ட் இந்த மாரி கேட்டுட்டு போவேன். ஆனா ஒரு புது பகுதியில அப்பப்போ போகும்போது இந்த மாரி ஹெட்ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம மேக்ஸிமம் அ தனிமையில நடந்து போறது பிடிக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இது சம்மந்தமா புத்தகம் வேணும்னா, எஸ். ராமகிருஷ்ணன் புத்தகம், தோராவோட வால்டன் புத்தகம், அந்த புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் புத்தகம்னு கூட சொல்லலாம். இது மாரி நெறையா புத்தகங்கள் இருக்கு. நெறையா பேர் புத்தரே கிட்டத்தட்ட கால்நடையா தான் நெறையா தூரம் போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அம் நடைப்பயணம்ங்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. ஆ நம்ம இதே மாரி வேறொரு புத்தகத்திலயோ, வேற ஒரு படத்திலயோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே! வணக்கம்.